ஐயையோ! கங்குவா திரைப்படம் வேட்டையன் திரைப்படத்தோட மோதிக்கொள்ளப் போகிறது. ஒரு பெரிய கிளாஷா வந்து 2024ல வந்து இருக்கப் போகிறது. ஏன் சிவா வந்து மாத்தி மாத்தி பேசுறாங்க? ஒரு பெரிய குழப்பமா இருக்குல்ல. கங்குவா 2 திரைப்படத்த பத்தியும் சிவா அவர்கள் பேசியிருக்காங்க. ஸோ இத பத்தி டீட்டெயிலா தான் பேசப் போகிறோம். கங்குவா சூர்யா அவர்கள் நடிப்பில வெளியாக இருக்கும் திரைப்படம் தான் கங்குவா. இந்த திரைப்படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில வேற லெவல் எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஒரு 300 கோடி பட்ஜெட்ல உருவாக்குன திரைப்படம் தான் கங்குவா. ஸோ இந்த திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் சமீபத்தில் தான் வெளியாச்சு. இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ரசிகர்கள் மத்தியில கலவையான விமர்சனங்கள் பெற்றாலுமே வந்து பெரிய ரீச் வந்து இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள்ல வந்து இருந்தது. முக்கியமா வந்து சூர்யா அவர்கள் லுக் வந்து இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து பயங்கரம் வந்து கொண்டாடப்பட்டது. இப்ப வந்து கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை பத்தி சிறுத்தை சிவா அதாவது படத்தோட இயக்குனர் வந்து மாத்தி மாத்தி வந்து பேசியிருக்காங்க. கங்குவா 2 திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை பத்தி வந்து பேசியிருக்காங்க. அவங்க பேசுனதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வந்து கங்குவா திரைப்படம் சொன்ன தேதியில வந்து கரெக்டா வந்து ரிலீஸ் ஆகிவிடும். ஆனா வந்து ஒரு பெரிய கிளாஷ் வந்து இருக்க போகிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இதுல வந்து உறுதியாகி இருக்கு. அதாவது கங்குவா திரைப்படம் அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிறது அப்படிங்கிற செய்தி வந்து உறுதியாகி இருந்தது. சோஷியல் மீடியாலையும் பரவி கொண்டு இருந்தது. அதை முன்னிட்டு தான் வந்து படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படத்தோட செகண்ட் சிங்கிள் வந்து மிக விரைவில் வந்து ரிலீஸ் ஆக போகிறது. இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் இன்னொரு தகவலும் வந்து பரவி கொண்டு இருந்தது. கங்குவா திரைப்படம் அக்டோபர் 10ஆம் தேதி சொன்ன தேதியில் வந்து ரிலீஸ் ஆகாது. ஏன்னா வந்து அதே அக்டோபர் 10ஆம் தேதி தான் லைக்கா நிறுவனம் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் வேட்டையன் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆக போகிறது. ஸோ அதனால வந்து கங்குவா திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தை சிறுத்தை சிவா அவர்கள் உறுதிப்படுத்தியிருந்தாங்க. லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து வேட்டையன் திரைப்படத்தோட கிளாஷ் வந்து விடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து சிறுத்தை சிவா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கண்டிப்பாக மாட்டேன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கங்குவா ஒன்றா வரவே வராது அப்படிங்கிற விஷயத்தை வந்து உறுதிப்படுத்தியிருந்தாங்க. அதனால் வந்து கங்குவா திரைப்படம் அக்டோபர் 10ஆம் தேதி வெளியாகாது. ஒருவேளை வந்து அக்டோபர் மாதத்தை தாண்டி நவம்பர் மாதம் ரிலீஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா அதுக்கு முன்பே செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆகும். ஸோ சூப்பர் ஸ்டார் கூட கிளாஷ் விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா, இன்னொரு விஷயத்த வந்து இப்ப குடுத்த இன்டர்வியூல வந்து சிறுத்தை சிவா அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ கங்குவா படத்த வந்து எல்லாரும் வந்து கிளாஷ் விடலாம். அப்படி விடுவேன், இப்படி விடுவேன்னு பேசிட்டு இருக்காங்க. கங்குவா படம் வெளியாகும்போது வந்து அந்த படத்தோட நான் வரேன் அப்படி சொல்லி அவ்வளோ தைரியமா வந்து பேசுறாங்க. கண்டிப்பா வந்து கங்குவா திரைப்படம் ரிலீஸ் ஆயிட்ட அப்புறமா கங்குவா 2 ரிலீஸ் டேட் நாங்க அனௌன்ஸ் பண்ணிட்ட அப்புறமா எங்க கூட யாருமே வந்து கிளாஷ் வரமாட்டாங்க. ஒருவேளை வந்து நாங்க ஏதாவது ஒரு படத்தோட கிளாஷ் விடலாம் அப்படி சொல்லி நாங்க ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணாலுமே அந்த படம் வந்து தள்ளி போய்டும். அந்த அளவுக்கு தான் அந்த கங்குவா திரைப்படம் இருக்கும். ஸோ கிளாஷ் விடவே எல்லாம் பயப்படுவாங்க கங்குவா 2க்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. இதில் என்ன ஒரு விஷயத்தை தெளிவாக படுத்திருக்காங்கன்னா கங்குவா 1 திரைப்படத்தை அதாவது அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிற திரைப்படத்துக்கு வந்து கிளாஷ் வந்து கன்ஃபார்ம் ஆகிவிட்டது. ஸோ வந்து கங்குவா திரைப்படத்தை அக்டோபர் 20ஆம் தேதிக்கு மேலே வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி படக்குழு வந்து பிளான் பண்ணியிருந்தாலுமே அதே அக்டோபர் 20ஆம் தேதிக்கு மேலே வந்து நிறைய படங்கள் வெளியாவதால் ஈவன் வந்து விடாமுயற்சி திரைப்படம் அக்டோபர் 20ஆம் தேதிக்கு மேலே வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி லைக்கா நிறுவனம் வந்து பிளான் பண்ணி இருக்காங்க. அதனால வந்து கங்குவா திரைப்படத்தை மற்ற திரைப்படங்களுக்காக நம்ம தள்ளி போய்கொண்டே இருந்தால் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அடி வந்து கங்குவா திரைப்படத்துக்கு விழும். அதனால வந்து கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை வந்து நம்ம தள்ளி போட வேண்டாம், சொன்ன தேதியில் வந்து ரிலீஸ் பண்ணிடலாம், வேட்டையன் திரைப்படத்தோட ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான்ல வந்து கங்குவா படக்குழு வந்து இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து உறுதியாகிவிட்டது. அதனால வந்து வேட்டையன் திரைப்படம் இப்போ வந்து தள்ளி போக வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா வந்து கங்குவா திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்ல உருவாகிற திரைப்படம். அதே பக்கம் வந்து லைக்கா பக்கம் திரும்பி பார்த்தா லைக்கா நிறுவனம் இதுவரைக்கும் ரிலீஸ் பண்ண திரைப்படங்கள் அனைத்துமே வந்து மிகப்பெரிய ஃப்ளாப்பான திரைப்படமாக அமைந்தது. முக்கியமாக வந்து சமீபத்தில் ரிலீஸ் ஆன இந்தியன் 2 திரைப்படம் லைக்கா நிறுவனத்துக்கு பெரும் அடியை வந்து விழுந்து விட்டது. இந்த சமயத்தில் வந்து வேட்டையன் திரைப்படத்தை ஈஸியாக வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு பெரிய ப்ரொமோஷன் ஒரு பெரிய ஹிட் கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் வந்து வேட்டையன் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால் வந்து வேட்டையன் திரைப்படத்தை வந்து எந்த படத்திலும் கிளாஷ் வேண்டாம், ஸோ அதனால் வந்து வேட்டையன் திரைப்படத்தை தனியாக தான் வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளானில் வந்து இருந்தாங்க. அதனால தான் வந்து கங்குவா டீம் கிட்ட வந்து பேசியிருந்தாங்க, வேட்டையன் திரைப்படம் ரிலீஸ் ஆகுது அதனால கங்குவா திரைப்படத்தை தள்ளி வைங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆனால் வந்து கங்குவா படக்குழு வந்து இல்லை, நாங்கள் சொன்ன தேதியில் வந்து கங்குவா திரைப்படம் ரிலீஸ் செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து உறுதியாக வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால் வந்து லைக்கா நிறுவனம் வேட்டையன் திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை வந்து சேஞ்ச் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். வேட்டையன் திரைப்படத்தை வந்து அக்டோபர் 20ஆம் தேதிக்கு மேலே வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்களாம். இதனால் வந்து ரஜினி ரசிகர்கள் அதிர்ச்சியாகவும் சூர்யா ரசிகர்கள் செம ஹாப்பியாகவும் இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் வந்து கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி வந்து படக்குழு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டா அக்டோபர் 10ஆம் தேதி தான் படம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டா அடுத்தடுத்து வந்து கங்குவா திரைப்படத்தோட அடுத்தடுத்த அப்டேட் வந்து வெளியாகி கொண்டே இருக்கும். படத்தோட செகண்ட் சிங்கிள் டீசர் கிளிம்ஸ் படத்தோட பிரம்மாண்டம்
ஐயையோ! கங்குவா திரைப்படம் வேட்டையன் திரைப்படத்தோட மோதிக்கொள்ள போகிறது. ஒரு பெரிய கிளாஷா வந்து 2024ல வந்து இருக்க போகிறது. ஏன் சிவா வந்து மாத்தி மாத்தி பேசுறாங்க? ஒரு பெரிய குழப்பமா இருக்குல்ல. கங்குவா 2 திரைப்படத்த பத்தியும் சிவா அவர்கள் பேசியிருக்காங்க. ஸோ இத பத்தி டீட்டெயிலா தான் பேசப் போகிறோம். கங்குவா சூர்யா அவர்கள் நடிப்பில வெளியாக இருக்கும் திரைப்படம் தான் கங்குவா. இந்த திரைப்படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில வேற லெவல் எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஒரு 300 கோடி பட்ஜெட்ல உருவாக்கின திரைப்படம் தான் கங்குவா. ஸோ இந்த திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் சமீபத்தில் தான் வெளியாச்சு. இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ரசிகர்கள் மத்தியில கலவையான விமர்சனங்கள் பெற்றாலும் வந்து பெரிய ரீச் வந்து இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள்ல வந்து இருந்தது. முக்கியமா வந்து சூர்யா அவர்கள் லுக் வந்து இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து பயங்கரம் வந்து கொண்டாடப்பட்டது. இப்ப வந்து கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை பத்தி சிறுத்தை சிவா அதாவது படத்தோட இயக்குனர் வந்து மாத்தி மாத்தி வந்து பேசியிருக்காங்க. கங்குவா 2 திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை பத்தி வந்து பேசியிருக்காங்க. அவங்க பேசுனதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வந்து கங்குவா திரைப்படம் சொன்ன தேதியில வந்து கரெக்டா வந்து ரிலீஸ் ஆகிவிடும். ஆனா வந்து ஒரு பெரிய கிளாஷ் வந்து இருக்க போகிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இதுல வந்து உறுதியாகி இருக்கு. அதாவது கங்குவா திரைப்படம் அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிறது அப்படிங்கிற செய்தி வந்து உறுதியாகி இருந்தது. சோஷியல் மீடியாலையும் பரவி கொண்டு இருந்தது. அதை முன்னிட்டு தான் வந்து படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படத்தோட செகண்ட் சிங்கிள் வந்து மிக விரைவில் வந்து ரிலீஸ் ஆக போகிறது. இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் இன்னொரு தகவலும் வந்து பரவி கொண்டு இருந்தது. கங்குவா திரைப்படம் அக்டோபர் 10ஆம் தேதி சொன்ன தேதியில் வந்து ரிலீஸ் ஆகாது. ஏன்னா வந்து அதே அக்டோபர் 10ஆம் தேதி தான் லைக்கா நிறுவனம் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் வேட்டையன் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆக போகிறது. ஸோ அதனால வந்து கங்குவா திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தை சிறுத்தை சிவா அவர்கள் உறுதிப்படுத்தியிருந்தாங்க. லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து வேட்டையன் திரைப்படத்தோட கிளாஷ் வந்து விடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து சிறுத்தை சிவா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கண்டிப்பாக மாட்டேன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கங்குவா ஒன்றா வரவே வராது அப்படிங்கிற விஷயத்தை வந்து உறுதிப்படுத்தியிருந்தாங்க. அதனால் வந்து கங்குவா திரைப்படம் அக்டோபர் 10ஆம் தேதி வெளியாகாது. ஒருவேளை வந்து அக்டோபர் மாதத்தை தாண்டி நவம்பர் மாதம் ரிலீஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா அதுக்கு முன்பே செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆகும். ஸோ சூப்பர் ஸ்டார் கூட கிளாஷ் விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னொரு விஷயத்தை வந்து இப்போ கொடுத்த இன்டர்வியூவில் வந்து சிறுத்தை சிவா அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ கங்குவா படத்தை வந்து எல்லாரும் வந்து கிளாஷ் விடலாம், அப்படி விடுவேன் இப்படி விடுவேன்னு பேசிட்டு இருக்காங்க. கங்குவா படம் வெளியாகும் போது வந்து அந்த படத்தோட நான் வரேன் அப்படி சொல்லி அவ்வளோ தைரியமாக வந்து பேசுகிறாங்க. கண்டிப்பாக வந்து கங்குவா திரைப்படம் ரிலீஸ் ஆகிட்டு அப்புறமா கங்குவா 2 ரிலீஸ் டேட் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டு அப்புறமா எங்கள் கூட யாருமே வந்து கிளாஷ் வரமாட்டாங்க. ஒருவேளை வந்து நாங்கள் ஏதாவது ஒரு படத்தோட கிளாஷ் விடலாம் அப்படி சொல்லி நாங்கள் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணாலுமே அந்த படம் வந்து தள்ளி போய்கிடும். அந்த அளவுக்கு தான் அந்த கங்குவா திரைப்படம் இருக்கும். ஸோ கிளாஷ் விடவே எல்லாம் பயப்படுவாங்க கங்குவா 2க்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. இதில் என்ன ஒரு விஷயத்தை தெளிவாக உறுதிப்படுத்தியிருக்காங்கன்னா கங்குவா 1 திரைப்படத்தை அதாவது அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிற திரைப்படத்துக்கு வந்து கிளாஷ் வந்து கன்ஃபார்ம் ஆகிவிட்டது. ஸோ வந்து கங்குவா திரைப்படத்தை அக்டோபர் 20ஆம் தேதிக்கு மேலே வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி படக்குழு வந்து பிளான் பண்ணியிருந்தாலுமே அதே அக்டோபர் 20ஆம் தேதிக்கு மேலே வந்து நிறைய படங்கள் வெளியாவதால் ஈவன் வந்து விடாமுயற்சி திரைப்படம் அக்டோபர் 20ஆம் தேதிக்கு மேலே வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி லைக்கா நிறுவனம் வந்து பிளான் பண்ணி இருக்காங்க. அதனால வந்து கங்குவா திரைப்படத்தை மற்ற திரைப்படங்களுக்காக நம்ம தள்ளி போய்கொண்டே இருந்தால் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அடி வந்து கங்குவா திரைப்படத்துக்கு விழும். அதனால வந்து கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை வந்து நம்ம தள்ளி போட வேண்டாம், சொன்ன தேதியில் வந்து ரிலீஸ் பண்ணிடலாம், வேட்டையன் திரைப்படத்தோட ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான்ல வந்து கங்குவா படக்குழு வந்து இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து உறுதியாகிவிட்டது. அதனால வந்து வேட்டையன் திரைப்படம் இப்போ வந்து தள்ளி போக வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா வந்து கங்குவா திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்ல உருவாகிற திரைப்படம். அதே பக்கம் வந்து லைக்கா பக்கம் திரும்பி பார்த்தா லைக்கா நிறுவனம் இதுவரைக்கும் ரிலீஸ் பண்ண திரைப்படங்கள் அனைத்தும் வந்து மிகப்பெரிய ஃப்ளாப்பான திரைப்படமாக அமைந்தது. முக்கியமாக வந்து சமீபத்தில் ரிலீஸ் ஆன இந்தியன் 2 திரைப்படம் லைக்கா நிறுவனத்துக்கு பெரும் அடியை வந்து விழுந்து விட்டது. இந்த சமயத்தில் வந்து வேட்டையன் திரைப்படத்தை ஈஸியாக வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு பெரிய ப்ரொமோஷன் ஒரு பெரிய ஹிட் கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் வந்து வேட்டையன் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால் வந்து வேட்டையன் திரைப்படத்தை வந்து எந்த படத்திலும் கிளாஷ் வேண்டாம், ஸோ அதனால் வந்து வேட்டையன் திரைப்படத்தை தனியாக தான் வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளானில் வந்து இருந்தாங்க. அதனால தான் வந்து கங்குவா டீம் கிட்ட வந்து பேசியிருந்தாங்க, வேட்டையன் திரைப்படம் ரிலீஸ் ஆகுது அதனால கங்குவா திரைப்படத்தை தள்ளி வைங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆனால் வந்து கங்குவா படக்குழு வந்து இல்லை, நாங்கள் சொன்ன தேதியில் வந்து கங்குவா திரைப்படம் ரிலீஸ் செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து உறுதியாக வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால் வந்து லைக்கா நிறுவனம் வேட்டையன் திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை வந்து சேஞ்ச் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். வேட்டையன் திரைப்படத்தை வந்து அக்டோபர் 20ஆம் தேதிக்கு மேலே வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்களாம். இதனால் வந்து ரஜினி ரசிகர்கள் அதிர்ச்சியாகவும் சூர்யா ரசிகர்கள் செம ஹாப்பியாகவும் இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் வந்து கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி வந்து படக்குழு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டா அக்டோபர் 10ஆம் தேதி தான் படம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டா அடுத்தடுத்து வந்து கங்குவா திரைப்படத்தோட அடுத்தடுத்த அப்டேட் வந்து வெளியாகி கொண்டே இருக்கும். படத்தோட செகண்ட் சிங்கிள் டீசர் கிளிம்ஸ் படத்தோட பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழா அந்த மாதிரி நடக்கும். ஸோ யாரெல்லாம் கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் தேதிக்கு வெயிட் பண்ணுறீங்க, கங்குவாக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் நியூஸ் டக்கு தெரிஞ்சுக்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்